பனானா சப்போட்டா வாங்கியிருக்காங்க. பெரிய செடிகள் இப்போ நம்ம கடைசியாக போட்ட வீடியோ பார்த்துட்டு எல்லா வீடியோவும் பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோலையும் என்ன அவங்களுக்கு பிடிக்குதோ அதை கால் பண்ணி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா பனானா சப்போட்டா. தொட்டி கட்டும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னாக்கா, இதில் வந்து ஒரு ஹோல்ஸ் வைக்கணும். இந்த ஹோல்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சு அகலத்துக்கு இருக்கணும். 1 இன்ச்சு அகலத்துக்குலாம் இருந்தால் பத்தாது. அப்போது இந்த ஹோல்ஸை வந்து மறைக்கணும். மறைச்சா தான் உங்களுக்கு தண்ணி ஃபில்டர் ஆகி வெளியே போகும். அப்போ தான் நம்ம ஒரு புஞ்சை நிலத்தில் பயிர் பண்ணால் எப்படி செடி நல்லா செழிப்பாக வளருமோ அதேமாதிரி வளரும். பெரிய ஹோல்ஸாக இருந்தால் 1.5 ஜல்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பச்சை விலை போட்டுக்கலாம். பச்சை விலை எதுக்குன்னாக்கா இந்த மண் கலவை கரைஞ்சி வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா அழுத்தி விடணும். அழுத்தி விட்டால் தான் அது செடி டைட் ஆகும். இல்லைன்னா நம்ம தண்ணி விட்டோன்னே லூஸ் ஆகி ஆட ஆரம்பிச்சிடும். வேர் பிடிக்கிறது லேட் ஆகும். ஒரு அடி செடி தான் கொடுத்தாரு எனக்கு. நான் வராதுன்னு நினைச்சேன். நிறைய கிட்டத்தட்ட 10-15 பிஞ்சு பிஞ்சு. வணக்கம். நம்ம இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய மாதவரம் பகுதிக்கு வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னாக்கா ஒரு மாடி தோட்டம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அவங்க வந்து நம்ம யூடியூப் பார்த்துட்டு இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப நாளாக நம்ம ஃபாலோ பண்ணி செடிகள் வேணும்னாங்க. அதை இன்றைக்கி அந்த செடிகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது இந்த வீடியோவில் நம்ம அதை எப்படி அமைக்கிறோம், அவங்களுக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அதை அவங்க எதிர்பார்ப்பில் என்னென்ன பண்ணி கொடுக்குறோங்கிறத பார்க்கலாம். செடிகள் எல்லாமே பெரிய செடிகளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இது மாவரைட்டி, சக்கரைக்குட்டி மாவரைட்டி, அப்புறம் நெல்லி, கிராப்டட் நெல்லி, ஸ்டார் ஃப்ரூட்டு, அத்தி, அதேமாரி பட்டை, அந்த கறி மசால் பயன்படுத்துகிறோம் இல்லையா பட்டை, அதேமாதிரி எலுமிச்சை, நாவல்லாம் பிஞ்சியோடு இருக்குது, பூ பிஞ்சியோடு இருக்கிற மாதிரி பெரிய செடி, அதுமாதிரி கொய்யா, அப்புறம் சாத்துக்குடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் ஆப்பிள், அப்புறம் பம்பளி மாஸ், மாவுலேயே பார்த்திங்கன்னா கட்டிமோன், அதாவது ஆல் சீசன் காய்க்கக்கூடிய கட்டிமோன் மாவரைட்டி, மாடி தோட்டத்துக்கு ஏற்ற ரகம், அதனால் அதை அவங்க விரும்பி கேட்டாங்க. அப்புறம் மியாசாக்கி, ஜப்பான் மியாசாக்கின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் காலப்பாடி, நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நம்ம நாட்டு வெரைட்டி காலப்பாடி, இது மாடியில் குட்டையாக வளரக்கூடிய செடி, அதனால் அதையும் கேட்டிருக்காங்க. அப்புறம் மாதுளை, அப்புறம் கொய்யா, ஜப்பான் கொய்யா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா துளசி கேட்டிருக்காங்க. துளசி என்னென்னா அவங்க முதல்ல நம்மக்கிட்ட அறிமுகமானது இந்த செடியை வச்சு தான். எனக்கு ஒரு நல்ல துளசி வேணும்னு தான் பேச ஆரம்பித்தாங்க. அது பேசி இப்போ அன்மார் வால் மாதிரி இவ்வளோ நீண்டுருச்சு. இவ்வளோ செடிகள் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்போட்டா, பனானா சப்போட்டா வாங்கியிருக்காங்க. பெரிய செடிகள் இப்போ நம்ம கடைசியாக போட்ட வீடியோ பார்த்துட்டு எல்லா வீடியோவும் பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோலையும் என்ன அவங்களுக்கு பிடிக்குதோ அதை கால் பண்ணி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இப்போ இந்த பார்த்திங்கன்னா பனானா சப்போட்டா. இது காய்களோட கேட்டாங்க. இந்த லாஸ்ட் லோடில் வந்து நம்ம நல்லா இருந்ததுன்னு பிடிச்சிருந்தவங்களுக்கு அதனால கேட்டிருக்காங்க. அதுவும் காயோட நம்ம செடி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். எப்படி அமைக்கிறோங்கிறத நம்ம மாடியிலனா ஒரு செடி எப்படி வைக்கணும், மாடியில் தொட்டி கட்டி செடிகள் வைக்கிறதுனா எப்படி அமைக்கணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம மண்மூட்டைங்கிறது சாதாரணமாக இல்லை. இதில் ஒரு 7 வகையான உரங்களை சேர்ந்த கலவை இது நம்ம மாடி தோட்டம் பண்ணுறோம் இல்லை ஒரு தொட்டியில் செடி வைக்கிறோன்னா இந்த கலவை மட்டுமே பயன்படுத்தினா போதும். ஏன்னா இதில் செம்மண், எரு, மண்புழு உரம், போன் மீல், மற்றபடி உயிர் உரங்கள் எல்லாமே கலந்துருக்கு. டைரெக்டாக அப்படியே தொட்டிக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த மண்மூட்டையை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த செடிகளை பாருங்களேன், அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சுருக்காங்க. ஒரு நர்சரிலேயும் சரி அவங்களுக்கு தோணும் போதெல்லாம் செடிகளை வாங்கி கும்பலாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க மாற்றி அமைக்கணுங்கிறதுக்காக தான் மெயினாக கூப்பிட்டது நம்மளை. என்னென்னா நீங்கள் இந்த செடிகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது அவங்க எவ்வளோ செடிகள் மேலே பற்றுதல் உள்ளவங்கிறது. ஏன்னா அவங்களால அதை தனியாக எடுத்து பண்ண முடியல. அதுக்காக இதை வந்து எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதெல்லாம் அங்கங்கே அமைச்சு எந்தெந்த இடத்துல எந்த செடியை வைக்கணுமோ, நிழல் செடியை நிழல்லையும், வெயிலில் வைக்கிற செடியை வெயிலையும் வச்சு நம்ம அவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஒரு வீட்டில் நம்ம செடிகளை வச்சு பராமரிக்கணும்னா, மாடியில் வச்சு பராமரிக்கணும்னா பிளாஸ்டிக் தொட்டி வைக்கலாம், இல்லை கண்டெய்னர் வைக்கலாம். இப்படி பல வழிகள் இருந்தாலும் நம்ம இதுமே ஒரு தொட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வைக்கிறது செடிகள் நல்லா வளரும். இப்போ எங்கள் மாடியிலே வச்சுருக்கோம். அதில் இப்போ பூச்செடி, பழச்செடி எல்லாமே நல்லா வருது. அதுமாதிரி காய்கறிகளுமே நல்லா வருது. அதுக்காக தான் நம்ம இவங்களுக்கு சொல்லும்போது சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதேமாதிரி அவங்களே ஒரு தொட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. 2க்கு 2, அதாவது 2 அடி அகலம் 2 அடி ஆழம் உள்ள மாதிரி தொட்டி அமைச்சிருக்காங்க. இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அடியில் வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த ட்ரெயின் செல் பயன்படுத்தியிருக்கோம். இந்த ட்ரெயின் செல் எதுக்குன்னா இந்த நம்ம போடக்கூடிய மண்களை வந்து அடிப்பகுதியில், அதாவது தரையை ஒட்டாமையில் இருக்கும். அதேமாதிரி காற்றோட்டம் கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரெயின் செல் பயன்படுத்தி அதுக்கு மேலே ஜியோடெக்ஸ் கிளாத் பயன்படுத்தலாம். இல்லைனா நம்ம வலை தான் பயன்படுத்த போகிறோம். ஏன்னா ஜியோடெக்ஸ் கிளாத்தோட வலை கொஞ்சம் லைஃப் அதிகமாக வருது. அதுக்காக அதேமாதிரி தான் பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம மண்கரவை இதில் பயன்படுத்த போகிறோம். அதுமாதிரி இந்த தொட்டி கட்டும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னாக்கா, இதில் வந்து ஒரு ஹோல்ஸ் வைக்கணும். இந்த ஹோல்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சு அகலத்துக்கு இருக்கணும். 1 இன்ச்சு அகலத்துக்குலாம் இருந்தால் பத்தாது. இப்போ கூட அதில் ஒரு தகடு வச்சுருக்காங்க. அந்த தகடை எடுத்துறது நல்லது. ஏன்னு கேட்டால் அதில் வந்து தண்ணி ஃபில்டர் ஆகாது. காமிங்க, அது வந்து தண்ணி ஃபில்டர் ஆகாது. அப்போ தண்ணி வெளியே போகாது.
தண்ணி தேங்கி நிற்கும். இப்போ அவங்க அதை பண்ணியிருக்காங்க, அதை நம்ம மாற்றி அமைக்க போகிறோம். அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ட்ரெயின் செல் ஜியோடெக்ஸ் அதில் வைக்க போகிறோம். அதேமாதிரி வாட்டம் கொடுக்கணும் நல்லா. அதாவது அந்த லாஸ்ட்டில் நம்ம தண்ணி விட்டோம்னா இந்த தண்ணி வந்து எக்ஸஸ் வாட்டர் வந்து இந்த பக்கத்துக்கு வரணும், சரணி வரணும். விட்டாக தண்ணி வர்ற மாதிரி வாட்டம் கொடுத்து இந்த ஹோல்ஸை வைக்கணும். ஜல்லடையே ரிமூவ் பண்ணிடுறோம். ஏன்னா ஜல்லடை இருந்தால் தண்ணி ஃபில்டர் ஆகாது, தண்ணி வந்து தேங்கி நிற்கும். அப்போ செடிகள் அழுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுமாதிரி கீழே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த தொட்டிக்கு அடியில் வந்து இந்த பைப்பை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. காமிக்கிறோம் பாருங்க. தொட்டிலேருந்து எக்ஸஸ் வாட்டர்லாம் வெளியேறதுக்கு ஒரு பைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுமாதிரி கீழே ஒரு பைப்பு கொடுத்துட்டோன்னா அது மறைவாகவும் இருக்கும், நமக்கு தரையில் வந்து எந்த தண்ணியும் கசியாது. அதே மாதிரி இந்த தொட்டியை வந்து நம்ம ஒரு அடி ரைஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. ஏன் அப்படி கட்டியிருக்காங்கன்னாக்கா அப்போ தான் உங்களுக்கு தண்ணி எதுவும் தரையில், அதாவது தளத்தில் டேமேஜ் பண்ணாது. இப்போ இது மாதிரி ரைஸ் பண்ணி கட்டியிருக்கிறதுனால தண்ணி எதுவும் கசிஞ்சு அந்த தரையை வீணாக்குறதுக்கு, இந்த வீட்டையே வீணாக்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து தொட்டி கட்டியிருக்காங்க. நம்ம அதில் ட்ரெயின் செல் ஜியோடெக்ஸ் பயன்படுத்தி செடி வைக்க போகிறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்து காலியாக இருக்க இடத்துல தொட்டியில் செடிகள் வைக்க போகிறோம். இந்த மாதிரி பெரிய தொட்டியில் 22 இன்ச்சு பாட்டு தொட்டி. செடிகளை வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டு பயன்படுத்தி அது மேலே ட்ரெயின் செல்லை வச்சு அதுக்கு மேலே தொட்டி வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது மாதிரி கீழே ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ட்ரெயின் செல் வைக்கிறோம். இப்போ தொட்டியை வந்து இதுக்கு மேலே வச்சு செடிகளை வளர்க்க போகிறோம். எதுக்குன்னா இதுவும் ரேஸ் பண்ணியிருக்கோம். தரையில் இது எக்ஸஸ் வாட்டர் வர்றது நமக்கு வந்து தரையை வந்து ஈரமாக்காது, அதாவது ட்ரைன் ஆகிடும். அதுமாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்குக்கு கூட அது சரியாக இருக்கும். அதுக்காக தான் இதுமாதிரி ரைஸ் பண்ணி வைக்கிறோம். இதில் வந்து நம்ம மண் கலவையை பயன்படுத்தி செடிகளை வைக்க போகிறோம். அது மாடியில் நம்ம இப்போ ஒரு செடி ஃபஸ்ட்டு எப்படி போடுறோங்கிறத காமிக்கிறேன். இப்போ இந்த தொட்டியில் எல்லாமே ஹோல்ஸ் இருக்கும். இது நீங்கள் இதுமாதிரி நர்சரியில் வாங்கினாலும் சரி, இல்லைனா உங்கள் கண்டெய்னர் யூஸ் பண்ணாலும் சரி. கண்டெய்னர் யூஸ் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக போட்டுக்கணும். இதில் பாருங்கள், இதிலே ஏகப்பட்டது ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு 15 ஹோல்ஸ் கிட்ட இருக்குது. அதே இது நீங்கள் பெரிய ஹோல்ஸாக போட்டிங்கன்னா ஒரு 4 ஹோல்ஸாவது இருக்கணும். அப்போது அந்த ஹோல்ஸை வந்து மறைக்கணும். மறைச்சா தான் உங்களுக்கு தண்ணி ஃபில்டர் ஆகி வெளியே போகும். அப்போ தான் நம்ம ஒரு புஞ்சை நிலத்தில் பயிர் பண்ணால் எப்படி செடி நல்லா செழிப்பாக வளருமோ அதேமாதிரி வளரும். இப்போ அதை மறைக்கிறதுக்காக நம்ம ஜல்லி யூஸ் பண்ணுறோம். இந்த நம்ம வீடெலாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, முக்கால் ஜல்லி. அந்த ஜல்லி யூஸ் பண்ணலாம். பெரிய ஹோல்ஸாக இருந்தால் பெரிய ஹோல்ஸாக இருந்தால் 1.5 ஜல்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பச்சை வேலை போட்டுக்கலாம். பச்சை வேலை எதுக்குன்னாக்கா இந்த மண் கலவை கரைஞ்சி வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம இதில் தேங்காய் நார் தனியாக யூஸ் பண்ணல, ஜல்லி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பச்சை வேலை பயன்படுத்தியிருக்கோம். இப்போ கொஞ்சம் நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணக்கூடிய மண் கலவை. இந்த மண் கலவையில் பார்த்திங்கன்னா 7 வகையான உரங்களை கலந்துருக்கும். அதாவது செம்மண், எரு, மண்புழு உரம், போன்மீல், அதுக்கப்புறம் உயிர் உரங்கள் எல்லாமே கலந்துருக்கும். இதை வந்து நம்ம டைரெக்டாக இதுமாதிரி மாடி தோட்டத்துக்கு பயன்படுத்தலாம். இதோட வேறு எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த மண் கலவையை கொஞ்சம் அந்த பேக்கெட்டு அளவுக்கு நம்ம கொஞ்சம் கலந்துக்கலாம். ஒரு அடி போட்டுக்கலாம். இப்போ இந்த லெவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து செடியை இதில் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போது இது நம்ம பனானா சப்போட்டா செடி இதில் வைக்க போகிறோம். இது எல்லாமே காய்களோடு இருக்கிறதுனால அவங்க விருப்பப்பட்டு கேட்டாங்க. இதில் 1-2 பிஞ்சுகள் இருந்தால் காய்க்கு அலோவ் பண்ணலாம். ஏன்னா இது ஏஜான செடி, கிட்டத்தட்ட கவரில் ஒரு 4 வருஷம் வளர்ந்த செடி. இந்த செடியை நம்ம தொட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த மண் இது வந்து உடையக்கூடாது. அதுக்கு 2 விஷயம் இருக்குது இதில். நீங்கள் அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஈரத்தன்மை இல்லாமல் பார்த்துக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. இன்றைக்கி வைக்க போகிறீங்கன்னா நேற்றுக்கே தண்ணி ஊற்றுறதை நிப்பாட்டிடணும். அப்போ அது கெட்டியாக இருக்கும். இப்போ அந்த கவரோடே தூக்கி வச்சுக்கிட்டு, ஏன்னா அப்போ நம்ம தூக்கும்போது டேமேஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அது மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த கவரை பிரித்து எடுத்துடலாம். கவர் எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா செடியை வச்சாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது இந்த கேக்கை பார்க்கக்கூடாது. நேராக மேலே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா சைடில் சுற்றி மண் கலவை போட்டுக்கலாம். நம்ம க்ரீன் நர்சரியில் இது ஒரு 25 கிலோ பேக் வந்து 200 ருபீஸ் தான் தரோம். இதை நம்ம ஆன்லைனில் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிக்குமே அனுப்புகிறோம். எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் மூலம் கூட அனுப்புகிறோம். இதை நீங்கள் டைரெக்டாக இப்போ மாடியில் செடி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவை பொறுத்து வாங்கிக்கலாம். நல்லா அழுத்தி விடணும். அழுத்தி விட்டால் தான் அது செடி டைட் ஆகும். இல்லைனா நம்ம தண்ணி விட்டோன்னே லூஸ் ஆகி ஆட ஆரம்பிச்சிடும். வேர் பிடிக்கிறது லேட் ஆகும்.
ஆனால் நல்லா டைட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி வச்சதுக்கப்புறம் இதில் கொம்பு வச்சுருக்காங்க ஏற்கனவே. இல்லைனா நம்ம கொம்பு சப்போர்ட் கொடுக்கணும். ஒரு கொம்பு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஏற்கனவே செடியோட வந்த கொம்பு. அப்படி இல்லைன்னா நம்ம கொம்பு இவ்வளோ உயரமான செடிக்கு கொம்பு கண்டிப்பாக கொடுக்கணும். அதேமாதிரி இதில் என்னென்னா, இது வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஜூன் மாதம் இப்போ வந்து வெயில் காலம், அதனால் இப்போ எதுவும் கவாத்து பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து ஜூன் மாதத்தில் வந்து நம்ம இந்த செடியை வந்து இந்த அளவுக்கு வச்சு கட் பண்ணிட்டோன்னா புஷியாக ரொம்ப உயரம் இல்லாமல் வளரும். அதுமாதிரி இந்த கட்டியிருக்கோம் இல்லையா, இதை கூட இப்போ பிரித்து விடக்கூடாது. ஒரு மாதத்துக்கு இது இருக்கணும். ஏன்னா வேர் போய் செடி செட் ஆன பிறகு பிரித்து விட்டோன்னா தான் அது செடி டேமேஜ் இல்லாமல் இருக்கும். அதனால் இது மாதிரி கட்டி வைக்கணும். அந்த இலையை பிரித்து விடக்கூடாது. இது மாடி தோட்டத்தில் வைக்கிற செடிக்கும் பொருந்தும், நம்ம தரையில் இப்போ தோட்டங்களில் வைக்கிற செடிகளுக்கும் பொருந்தும். கண்டிப்பாக அந்த குச்சி கொடுக்கணும். அதுமாதிரி இதை கட்டி வைக்கணும். இப்போ வெயில் காலத்தில் செடிகள் நட்டிங்கன்னா கண்டிப்பாக நிழல் கொடுக்கணும். இப்போ நீங்கள் தரையில் நடுற செடியாக இருந்தால் கூட ஒரு இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு தென்னை ஓலையோ ஏதோ மரக்கிளையோ வச்சு கொஞ்சம் சப்போர்ட்டு, வெயில் வந்து டைரெக்டாக அந்த செடியை தாக்காத அளவுக்கு வச்சுக்கிறது நல்லது. அந்த ரூட் ஆன பிறகு நம்ம அந்த இதை ரிமூவ் பண்ணிடலாம். அந்த நிழலுக்கு வச்சுருந்த பொருட்களை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது தொட்டியில் மாற்றின செடிக்கு இந்த நான் ஃபஸ்ட்டு விட தண்ணி பேரே உயிர் தண்ணி. அப்போ அது எவ்வளோ முக்கியங்கிறது, உயிர் எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும். உயிர் தண்ணி விடணும். அதுக்கப்புறமா நாளையிலேருந்து ரெகுலராக விடணும். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக விடணும். அந்த டேங்கு அந்த தொட்டி வந்து ஃபுல்லாக ஈரமாகிற வரைக்கும் விடணும். அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் கம்மியாக விடலாம். அப்படி படிப்படியாக கம்மி பண்ணிக்கலாம். மழை பெய்யும்போது தண்ணி விட தேவையை பொறுத்து தண்ணி விடணும். ரொம்ப அதிகமாக தண்ணி வெளியே வராத அளவுக்கு ஊற்றுறது நல்லது. வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப நீண்ட நாளாக எங்ககிட்ட பேசி அதாவது மாடி தோட்டம் பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தீங்க. முதல்ல ஒரு துளசி செடி தான் கேட்டீங்க. அதாவது நிறைய தேடிட்டு இருந்தேன் சார். நான் எனக்கு செடிங்க வேணும், பழத்தோட வேணும். அது ஒரு பேஷன் எனக்கு. அது தேடிட்டு இருக்கும்போது முக்கியமாக எனக்கு மாடத்தில் துளசி செடி இல்லாமல் போச்சு. சரி. உங்கள் வீடியோ பார்க்கும்போது இங்கே நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நான் கேட்டேன் உங்களை. சரி. மாடத்தோட நான் பண்ணி வைக்கிறேன்னு அந்த பாசிட்டிவாக நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி சரி சரி. ஆனால் நீங்கள் இது லாங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நாளும் லேட் பண்ண, நீங்கள் பக்கத்தில் கூட வாங்கி வைங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே. கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லல. ஆனால் வந்து இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் இருக்கு மேடம், பக்கத்தில் கூட வாங்குங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு ஒரு நீங்கள் தான் பண்ணணுன்ற ஒரு இது முடிவோடு இருந்ததுனால அப்படியே நான் உங்கள் யூடியூப் சேனல்ஸ் பார்க்கும்போது பழத்தோட நீங்கள் கொடுக்கறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி சரி. செடிகளை பார்க்கும்போது உங்களுக்கு ஆசை வந்துச்சு. ஆமாம். சரி, இது மாதிரி வச்சா என்ன, ஒரு தரம் கஷ்டப்பட்டு நான் பண்ணிட்டேன்னா எனக்கு காலகாலத்துக்கு இம்மீடியட்டாக பழம் கிடைக்குமே. உடனே வச்ச உடனே பழம் கிடைக்கும். ஏன்னா அது சாப்பிடுற டைம்ல நான் இருக்க போறது கிடையாது. இல்ல அப்படி கிடையாது. இம்மீடியட்டா அப்படி யாரையும் சொல்ல முடியாது சார். அப்படி இல்ல, நான் சொல்ல வர்றது எப்படின்னா, நார்மல் செடி போட்டு பழம் இல்லாம அது வளர்றதுக்கு எனக்கு அது நாள் எடுத்துக்கும். இது பார்த்தேன், நீங்க பழத்தோட இருக்கு மாடி தோட்டத்துல வளர்க்குறான்னு சொல்லப்போ அது ஒரு ஆசை வந்து சொன்னேன். நீங்க அது ரெஸ்பாண்ட் பண்றது பெருசு. ஆமா ரைட். ஆனா எல்லாரும் பண்ண முடியாது. அது நான் நர்சரிஸ்ல கேட்டிருக்கேன் சார். ஏதோ காட்டுறாங்க எடுத்துட்டு போன்றாங்க, அப்படி சொல்லலை நீங்க. மேடம் நான் பண்ணி தரேன்னு சொன்னீங்க. உங்க பிஸி ஷெட்யூல்ல கூட எத்தனையோ வாட்டி உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவீங்க. அது மற்ற கொஞ்சம் பிஸி வேறையா இருந்தாங்க, நீங்க அப்புறம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அப்படி கூட நான் இல்லை சார். நீங்க எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்து ஏதோ இப்போ இன்னைக்கு நடக்குது, அந்த விஷயம் நடக்குது. இன்னைக்கு எல்லாமே நடக்குது. எனக்கு என்னன்னா உங்ககிட்ட பிடிச்சது ஏன் இவ்வளவு இதற்கு மேல நாங்க ஒரு தொழிலா பண்றோம், எங்களுக்கு இருக்க ஒரு ஆசையோட உங்களுக்கு அதிகமா ஆசை இருக்கு. அப்படி இல்லை சார். நீங்க தொழில் பண்றதை விட எப்பவுமே அது இவ்வளோ வேலை அவ்வளோ வேலைன்னு பயமுறுத்தவே இல்லை. சரி சரி. முதல் இது அப்படி அது கண்டிப்பாக அந்த அந்த காஸ்ட் இருக்க தான் செய்யும். ஏன்னா பழத்தோட நம்ம வைக்கிறது வேற, 5-6 வருஷத்துக்கு காய்ச்சி அது சாப்பிட்றது வேற. எனக்கு உங்களுக்கு எப்படி இதுல ரொம்ப ஆர்வம்? நீங்க சென்னையில இருக்கீங்களா எப்படி உங்களுக்கு? சார் எங்களுக்கு பரம்பரை தோட்டம் சார். சரி சரி. மாந்தோப்பு இருக்கு. அப்பாது 200 ஏக்கரா. 200 ஏக்கரா. சரி. அந்த மூலமா வந்த இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு. சரி சரி. செடி என்ன உயிர், சின்னதுல இருந்த செடி என்ன உயிர். அவர்கிட்ட ஒரே வார்த்தை தான் செடிங்கிறது. இந்த அடிக்கடி அவங்க பயன்படுத்துற வார்த்தை செடின்னா உயிர், அவ்வளவுதான். நான் ஏதாவது சொன்னா கூட அவங்க எனக்கு செடினா உயிர் சார், நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் இது மாதிரி அது பராமரிக்கணும் மேடம் வந்து அப்படி இப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க அதை நீங்கள் தவிர்ப்பீங்க. இதே வந்து எனக்கு என் பொண்ணு, சின்ன பொண்ணு, என் மருமக பையன், அவங்க வந்து அவங்க சப்போர்ட்ல இல்லைன்னா நான் இது பண்ண முடியாது. கண்டிப்பாக முடியாது. இந்த தொட்டி கட்டுறதுல இருந்து மேலே எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க,
அந்த எனக்காக செடி பண்றதுக்காக நீட் பண்றதுல இருந்து அவங்க இல்லைன்னா நான் இல்லை. இது வந்து நல்லா வரும். எல்லாமே பெரிய செடிகள் கேட்ட மாதிரி வச்சிருக்கோம். நம்ம இப்போ செடிகள் இன்னைக்கு நட்டுருவாங்க, இன்னைக்கு நாளைக்கும் ஒர்க் இருக்கும். எங்கள் ஸ்டாஃப் வந்திருக்காங்க பார்த்தீங்க, அவங்க எல்லாம் முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வாங்க. இடையில வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் வீடியோ இப்போ எடுத்து அதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத ஃபோட்டோஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன ரெமெடிங்கிறத சொல்லி அதை மாதிரி பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். அது பாருங்க, அது கூட உங்க வாயில வருது. ஆமா, அதாவது அது மெயின். அதாவது பண்ணாதான் வரும். நீங்க இப்போ நாங்க என்னதான் வச்சு கொடுத்தா கூட, நீங்க என்னதான் பேணுனா கூட, பொதுவா அது அவங்க அந்த நம்ம அந்த கார்டனை மெயின்டைன் பண்றவங்க கைப்பட்டாதான் அது செடிகளை முழிச்சிக்கும். அது நீங்க நம்ம ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவு ஹார்டான ஒர்க்கை செய்ய முடியாது. இப்போ லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளறணும், அதெல்லாம் உரம் போடணும் அப்படிங்கிற ரொம்ப நேரம் வெயில் இருந்து செய்ய முடியாது. அப்படிங்கும்போது நம்ம மாசத்துல ஒரு நாள் நம்ம லேபரை வச்சு செய்தோம்னா அந்த செடிகள் சிறப்பாக வரும். நம்ம பார்க்கலாம் மேடம். தேங்க்யூ சார். நன்றி மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். 4 மாசத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். ஏப்ரல் மாசம் வந்து வச்சு கொடுத்தோம். இப்போ வந்து ஆகஸ்ட் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக். எப்படி உங்களுக்கு திருப்தியா இருக்குதா வேலை செடிகள் வச்சு கொடுக்கறதால? நீங்க விடலையே, ஒவ்வொரு மாசமும் ஆள அனுப்பிச்சு இல்ல மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்காக இந்த வளர்ச்சி இந்த எனக்கே நல்லா ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம நல்ல மண்களை போட்டு நல்லபடியா பண்ணதுனால எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா 4 மாசம் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா 4 மாசம் தான் ஆச்சு. ஆமா பாருங்க. ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு 8 மாசம் பேசிட்டீங்க. ஒரு வருஷம் பேசிட்டீங்க. ஆனா ஐடியா கொடுத்ததெல்லாம் சார் தான். ஆமா, அது கரெக்டா பண்ணிருக்கோம். நீங்களும் நான் சொன்ன மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அதுமே இப்ப குழந்தைங்க மாதிரி இதை பாத்துக்கிறீங்க. அது அவராலதான் சார். இது அவராலதான். நான் பாக்குறதெல்லாம் நெக்ஸ்ட் இல்ல இருந்தா கூட நாங்க வச்சு கொடுக்கறதுங்கிறத விட அதுக்கப்புறம் எப்படி பராமரிப்பு பண்றாங்கிறத பொறுத்தவரை நம்ம சொன்னதுமே ஆள் அனுப்புறாரு. சார் இது ஏதாவது ஆச்சுன்னா இருங்க நான் அனுப்பிடுறேன்ட்டு எல்லாமே மெயின்டெனன்ஸ் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா, அதுதான் மெயினான விஷயமே. இது மாதிரி எல்லாருமே வைக்கலாம். அதாவது மாடியில கொஞ்சம் நீங்களும் இடம் கம்மி தான், ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் தான் இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதுளை எடுத்துட்டு வந்து வைக்கும் போது ஒரு பூ இல்ல, ஒரு காய் இல்ல. 4 மாசம் தான் ஆச்சு. growth பாருங்க, எத்தனை காய் இருக்கு இதுல. அது கவனிங்க. இது இந்த கொய்யா பாருங்க, ஜப்பான் கொய்யா பாருங்க, ஜப்பான் கொய்யா. ஆமா, அந்த சீதா பழத்துல 2 பழம் நிறைய பிஞ்சு இருக்கு. சரி, எப்படி வந்துருங்க. ரொம்ப அதிகமா ரொம்ப நான் இதுலயே ஆர்வ கோளாரா அவர் சொன்னா கூட கத்திரி போட்டிருக்கேன். நான் ஒரு 4 தடவை எடுத்துட்டேன் அந்த கத்திரி. ஆமா, நீங்க அந்த பழச்செடி நாங்க நட்டு கொடுத்ததுல ஒரு கத்திரி நட்டீங்க. ஒரு கத்திரி நட்டு வச்சிருக்கீங்க. அது உங்களுடைய ஆர்வ கோளாறு நீங்க சொன்ன மாதிரி. இருந்தாலும் அதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ரொம்ப பாதிக்கும். அதுக்கு தக்க அதாவது இது மாதிரி நடும்போது 2 செடிக்கும் தேவையான உரத்தை கொடுக்கணும். நீங்க இதை வைக்கிறது முக்கியம் இல்ல, சரி உரம் அதிகமா கொடுக்கணும். 4 மாசத்துல 3 தடவை மெயின்டெனன்ஸ் அவங்களே வந்து பண்ணாங்க. ஓகே. இந்த கத்திரியில நான் ஒரு 2-3 கிலோ காய் எடுத்திருப்பேன். இது பாருங்க, முள்ளு கத்திரி. இது சார்ந்துதான். அவர் சொல்லுவார் தெரியுமா, அந்த சுண்டக்காய் செடியில ஒட்டு போட்ட செடி. இது 2. ஆமா, 2 பேர். இதுலயும் 4 கொய்யா எடுத்தாச்சு நானு. அந்த டேஸ்ட் எங்கேயுமே வரல. கொய்யா செடியில நாட்டு கொய்யா, அது நாட்டு கொய்யா. அந்த டேஸ்ட் வராது எங்கேயுமே. இது சீதாப்பழம் இன்னும் வரல. இங்க பாருங்க, முள்ளு கத்திரி பாருங்க. இது நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க எங்கிட்ட. இந்த இது சுண்டைக்காயில ஒட்டு பண்ணதுதான். ஆமா, முள்ளு கத்திரி. ஆமா, இங்க பாருங்க. எலுமிச்சை இது தெரியாத மறைச்சிடுச்சு. எலுமிச்சை நிறைய இருக்கு. எலுமிச்சை காய் இருக்கா? காய் இருக்கு பாருங்க. நம்ம காய் இருக்கு. இங்க பாருங்க, இந்த பக்கம் மார்க்கெட் எலுமிச்சை. இது எடுத்துட்டு வந்து வைக்கும் போது இவ்வளவு இல்ல ஒண்ணுமே கிடையாது. இது வந்து சாத்துக்குடி. இது 2 காய். இங்க 2 காய் இருக்கு, இங்க 1 இருக்கு. இதுமே இப்ப பம்பளி மாஸ். இது பம்பளி மாஸ் பாருங்க. நான் விரும்பி வாங்குனது இது. இது இன்னும் காய் வரும். இது பனானா சப்போட்டா. இதுதான் உங்க பொண்ணு அவங்க மட்டும் தான் பறிக்கிறாங்க. பனானா சப்போட்டாக்கு ரொம்ப ஃபேன்ஸ் எங்க வீட்ல. சரி. ஆனா நிறைய காய் கொஞ்சம் வளரணும். வளர்ந்தா நிறைய 4 காய் எடுத்தாச்சு. 6 காய் எடுத்தாச்சு. பெரிய செடியா வச்சோம் நம்ம வைக்கும்போது. ஆமா, இது வந்து செர்ரி. இது பார்படா செரிம்பாங்க. இங்க பாருங்க. சரி, பழம் இருக்குதுல்ல? அது பழம் இருக்கு. இது கொஞ்சம் நல்லா பழுத்துச்சுன்னா நல்லா ஸ்வீட். நல்லா ஸ்வீட். நீங்க சாப்பிடுங்க சார். நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இன்னும் பிஞ்சு எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப புளிப்பு இல்ல மேடம். இது லேசான புளிப்பு தான் இருக்கு, ரொம்ப புளிப்பு இல்ல. பொதுவா புளிக்கும். ஸ்வீட் இருக்கு சார். நல்ல ஸ்வீட் இருக்கு. இல்ல, அப்புறம் ஸ்வீட் வரும். இது காய் இருக்கு பாருங்க. கொய்யா பாருங்க, கொய்யா காய். ஆமா, இது வந்து லலித் கொய்யா. இதுல பேர் இருக்கு. டேக் கூட நான் அழியல. நான் எடுக்கல. அது அழியும் கூட இல்ல.
ஓகே, இது அத்தி காமிக்காம விட்டீங்களா? இது வந்து மியாசாக்கி. மியாசாக்கி சின்ன செடியா தான் சின்ன வச்சிருக்கோம். செடி தான். அது அத்தி பாருங்க. அத்தி எவ்வளவு காய் இருக்கு பாருங்க. நிறைய பேர் காய்க்கல இலை போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு அடி செடி தான் கொடுத்தாரு எனக்கு. நான் வராதன்னு நினைச்சேன். பாருங்க நிறைய கிட்டத்தட்ட 10-15 பிஞ்சு இருக்கு. பிஞ்சு 2 பிஞ்சோட வந்துச்சு. நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த ஒரு 3 லைன் வச்சிருக்கிறோம். இதுமே ஃபுல்லாவே ரொம்ப பாக்குறதுக்கே ஒரு மேல வந்தா கீழே போறதுக்கு மனசு வராது. ஆனா என்ன வெயில் அதிகமா இருக்கிறதுனால ஈவினிங் வந்தீங்கன்னா ஓகே ஓகே. நீங்க உங்க ஃபேமிலி எல்லாம் இதை கொண்டாடுறாங்களா? ரொம்ப சார். எனக்கு 2 மகளுங்க, ஒண்ணு அமெரிக்கால இருக்காங்க, ஒரு பொண்ணு இங்க இருக்கா. அந்த பசங்களும் அவங்களும் இங்க வந்தா போக மாட்டாங்க, மாடியிலே இருப்பாங்க. அவங்கள விட என் மருமக வந்தா போக மாட்டாங்க. அவர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரு ஆர்வம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆர்வமா உங்களுக்கு எல்லாம் கேக்குறதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. செஞ்சு கொடுத்தாரு. இப்ப கூட எல்லாமே செஞ்சு கொடுக்கறாரு. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீங்க நல்லா நிம்மதியா நல்லா இத பார்த்து ஹேப்பியா இருக்கீங்க. காரணம் நீங்க தான் சார். இல்ல அதுக்கு ஆரம்பம் நீங்க தான். அப்படி இல்ல, தோட்டம் வைக்கிறது நானா வச்சா இப்படி வராது. ஆமா, அது முறையா பண்ணணும். எனக்கு செஞ்சு கொடுத்தது நீங்க தான். ஓகே, ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டு போனேன், நீங்க அன்னைக்கு எடுத்த வீடியோ கூட இன்னும் போடாம இருக்கிறோம். ஏன்னு கேட்டா இந்த தோட்டம் நமக்கு நல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் வீடியோ பதிவு பண்ணணும்னு நினைச்சோம். அதனால வந்து நம்ம அந்த வீடியோ போடாம இருக்கோம். இந்த மாசத்துல இந்த டெவலப்மென்ட் இருக்கு பாத்தீங்களா? நான் அந்த கொய்யா ஒரு 4 நிறைய எடுத்துட்டேன். பழங்கள் என்ன சாப்பிட்டீங்க? என்ன பழம் சாப்பிட்டீங்க? இது சப்போட்டா சாப்பிட்டாச்சு, கொய்யா சாப்பிட்டாச்சு. மெயினா கொய்யா சப்போட்டா தான் நிறைய சாப்பிட்டீங்க. எப்படி இருந்தது டேஸ்ட்? ஐயா, இந்த டேஸ்ட் வரல சார். எனக்கு கூட தோட்டம் இருக்கு, இந்த சப்போட்டா டேஸ்ட் வரல. உங்க தோட்டத்துல கூட வரலங்கறீங்க? வரல. பொண்ணு சொல்றா அந்த செடி என்னதுன்றா. ஓ சரி சரி, அதுல பங்கு கேக்குறாங்க. அந்த செடி எனக்கு வேணும். அதுல ஒரு காய் நீ தொட கூடாது. அது இல்ல, நாட்டு கூட வச்சிருக்காரு, அதுவும் அவ்வளவு டேஸ்டா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மாடி தோட்டமும் இப்போ நீங்க கொடி செடியும் வளர்க்கணும். நீங்க அதுக்கு நம்ம ஒரு பந்தல் போட்டோம். பந்தல் போட்டு நிச்சயமல்லி நீங்க அதுலயே படர விட்டு பறிச்சுக்கலாம், நல்லா வந்துரும். ஓகே மேடம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுக்கு. நான் சொல்றது என்னன்னா, இவங்க கிட்ட எடுத்துட்டு நீங்க தோட்டம் பண்ணீங்கன்னா தோட்டத்துக்கு அழிவே இல்ல. நீங்க எத்தனை வருஷம் இருந்தாலும் இது ஒரு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட் மேடம், அதுக்கப்புறம் செலவு, அதுக்கப்புறம் நம்ம எருவு போடுறது கூட நீங்க போட முடியலன்னா சொன்னா வருவாங்க அவங்க. அது அவங்களுக்கு யாருக்குன்னா கொடுத்துதான் ஆகணும். ஆனா அவங்க பண்ற மெயின்டெனன்ஸ் யாரும் பண்ண முடியாது. சரி, ஓகே, ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சார்.